சரி, இந்த மைனாரிட்டி அறிக்கைக்கு வருவோம். எப்ப எழுதப்பட்டது? விடுதலையினுடைய தலையங்கம் 6/3/1962. டே திராவிடர்களா, உங்களை மாதிரி வாயில வடை சுட்டு போகல, என் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த குப்பைகளை கிளறி அவ்வளோத்தையும் சான்றோட சொல்றேன், தேதி வாரியா சொல்றேன், மறுக்கணும், ஆதாரத்தோட மறுக்கணும். மைனாரிட்டி சமுதாயத்தில் என்ன சொல்றாரு? இந்த ஒரு அறிக்கையே 1 மணி நேரம் பேசலாம், எனக்கு அரை மணி நேரம் தந்துட்டு. இந்நாட்டு மைனாரிட்டி சமுதாயங்களான பார்ப்பனர், முஸ்லீம் ஆகியவர்களுக்கு அந்நிய ஆட்சியாலும் காங்கிரஸ் ஆளும் இவர்களுக்கு நீதி அல்லது தனிச்சலுகைகளை இன்றுள்ள ஆட்சியும் காட்டி வந்த காரணத்தாலும், மேலும் இவர்களது செல்வாக்கு காரணமாக புத்திசாலித்தனமான, திறமையான, தகுதியுள்ள சமுதாயம் என்று கருதி ஆதிக்கத்திற்கும் இடம் கொடுத்ததனாலும் நாடு வளர்ச்சி அடையாமலும் மெஜாரிட்டி நாட்டின் இயற்கையான பெருவாரி மக்கள் மனிதத்தன்மை பெறாமலுமே போய்விட்டார்கள். முஸ்லிம்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சலுகை கொடுத்ததுனால நாடு வளராம போயிடுச்சான். இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் யாரு? இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மனிதத்தன்மை அடையாம போயிட்டாங்களாம். இந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வரும்? யார் வாயிலிருந்துங்க வரும்?